அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலுக்காக 30 வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதா நியூஸ்ல எல்லாம் தகவல் வந்துச்சு. அதை பத்தி ஒரு 3 மினிட்ஸ் நான் பேசுறேன். சரி, ஓகே. இப்ப தென்காசி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கு. சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர், தென்காசி, கடையநல்லூர், ஆலங்குளம். சோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமா தான் இந்த தென்காசி மாவட்டம் இருக்கு. தென்காசி மாவட்டத்தினுடைய பெயர் காரணம் ஏன் இதுக்கு தென்காசி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஹிஸ்டரியில படிக்கும்போது, இங்க 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜலாடி வர்ம பராக்கிரம பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து காசி விஸ்வநாதரை வேண்டி இங்க ஒரு கோயிலை கட்டி வழிபட்டிருக்காரு. நாளடைவுல இந்த மாவட்டம் எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா தெற்கே அமைந்த காசி, அதனால தென்காசி அப்படின்னு பெயர் உருவம் பெற்றது. சரி, தென்காசி மாவட்டத்தினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, குறுந்தொகை அப்படின்ற தமிழ் நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க செண்பக பொழில் அப்படின்றத இதனுடைய பெயர் அப்படின்னு. செண்பக பொழில் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கும்போது, செண்பக மரங்கள் நிறைந்து இருக்கிற வனப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. செண்பகம் பிளஸ் பொழில், அதுதான். தென்காசியை நீங்க பிரிச்சு பார்த்தா கூட தென் பிளஸ் காசி, தெற்கே அமைந்த காசி விஸ்வநாதரை கொண்ட காசி அப்படின்றத இதனுடைய பொருள். சோ எப்படிப்பட்ட ஒரு அழகான ஹிஸ்டரி இந்த மாவட்டத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்களா? தென்காசி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு அழகான ஹிஸ்டரி இருக்கும். சோ ஒரு மாவட்டமும் ஒரு கதை பேசும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாவட்டத்தை கூட விட்டுருங்க, ஒரு கல்லுமே கதை பேசும். அந்த அளவுக்கு வீரமும் இலக்கிய நயமும் கதை வளமும் நிறைந்த ஒரு மண்ணா தான் இந்த தமிழ் மண் இருக்கு. ஓகே, இதை பத்தி பேசினா நான் பேசிட்டே இருப்பேன். நம்ம சாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம். முதல் சட்டமன்ற தொகுதியா சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி. போலரைசேஷன் ஹெவியா இருக்கிற ஒரு தொகுதி இதுதான். இங்க வந்து தேவர் விசஸ் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றதுதான் இத்தனை வருட அரசியல் களமா இருந்திருக்கு. இந்த முறை அது மாறுதா அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். 674 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 306, டிஎம்கே 261, ஏடிஎம்கே 96, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 11% டவுன் ஆகுது, டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. சோ இங்க தாவேகாவினுடைய அந்த பலமே என்னன்னா, தேவேந்திர குல வேளாளர் பிளஸ் தேவர் இவங்க 2 பேருமே ஒரேடியா தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க. போலரைசேஷன் வரல இங்க. அதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சினிமா ஃபேஸ் மக்களால கவரக்கூடிய ஒரு தலைவர்களால மட்டும்தான் போலரைசேஷனை அரசியல் களத்துல உடைக்க முடியும். அதை வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ இந்த கன்சால்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குது. தாவேகாவுக்கு அந்த பலம் இருக்கு. போலரைசேஷன் ஃபேக்டரை வந்து சமாளிக்க முடியாம திமுக இங்க திணறுது. இல்லைன்னா திமுக ஒரு 40% ஏறி வந்திருக்கும். ஆனா பிரதான எதிர்கட்சியா திமுக தான் நிக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவு பர்ஃபார்ம் பண்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, ஆர்கனைசேஷன் ஒர்க் அங்க இருக்கு. ஆனா மக்கள் ஆதரவு கிடையாது. அதனால அதிமுக மேக்சிமம் ஒரு 15-16 வரும், அவ்வளவுதான். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ப்ராபபிளி டெபாசிட் வாங்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாங்காம தோல்வி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கேண்டிடேட்டுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து தாவேகால ஜாயின் பண்ணாரு. அவருக்கு கேண்டிடேட்டா டிக்கெட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க டிவிகே 328, டிஎம்கே 264, ஏடிஎம்கே 86, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் தாவேகா 48% வாக்குகளை பெறுது, திமுக 37%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 2% டவுன் ஆகுது, அதர்ஸ்க்கு 4% டவுன் ஆகுது. ஸோ வாசுதேவநல்லூரை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் சங்கரன்கோயில் மாதிரி தான் இங்கேயும் போலரைசேஷன் வருது. மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் வந்து தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் வாக்களிக்கல. கொஞ்சம் தான் வருது முஸ்லீம் ஓட்டு, ஒரு 20% மேக்சிமம் வரும், அதுக்கு மேல வராது அப்படின்றதான் என்னோட கருத்து. பட் நிறைய பேர் வருதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படி வரப்போகுது அதை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியல. என்னோட டேட்டா, எங்க டீமோட டேட்டா நான் பார்த்த வரைக்கும் முஸ்லீம் ஓட்டு 20% தான் மேக்சிமம், 25 கூட வச்சுக்கலாம், அதுக்கு மேல வரல. பட் கிறிஸ்டியன் சப்போர்ட் 60%க்கு மேல இருக்கு. ஓபிசி, ஹிந்துஸ் இவங்க எல்லாருமே, ஷெட்யூல் காஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க தாவேகாவுக்கு. வாசுதேவநல்லூரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற எம்எல்ஏவுக்கு எதிரான ஆன்டி இன்கமென்சி ஹெவியா இருக்கு. மதிமுக இங்க போட்டியிடும், உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி நிற்கும் போது தாவேகாவுக்கு பெரிய அளவு அட்வான்டேஜ் இருக்கு. ஒருவேளை மதிமுக இங்க வந்து அதனுடைய சொந்த சின்னத்துல நின்னுச்சுன்னா இன்னும் அட்வான்டேஜ். தாவேகா 50% கிட்ட போயிடும். வாசுதேவநல்லூர்ல
தேவர்கள், அதாவது அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அதிக அளவு வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தேவேந்திர குல வேளாளர் மத்தியிலையும் ஓட்டு எடுக்குது. அது அதிகமா யாருன்னு பார்த்தா இந்த கம்யூனிட்டி இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வராங்க. ஷெட்யூல் காஸ்ட் பேக்கிங் கம்யூனிட்டி தாவேகாவுக்கு. ஸோ அதனால தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் ஆவரேஜா தாவேகா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சங்கரன் கோயில், வாசுதேவ நல்லூர் இது ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்ன்ல தான் வருது. சங்கரன் கோயில்ல கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் ஹெவியா நிப்பாங்க. அதிமுகல இருந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் நிப்பாங்க, திமுகல இருந்து நிப்பாரு. அதனால தாவேகா அங்க 45ஓட நின்றுது. இங்க 48 மேக்சிமம் 50 வரைக்கும் போலாம். ஏன்னா இங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரும் நிக்க மாட்டாங்க திமுக அதிமுக. அதனால தாவேகாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. வாசுதேவநல்லூர்ல அதிமுக 2% டவுன் ஆகுது. அதிமுகவுக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. போன முறை 2024 லோக்சபால இங்க கிருஷ்ணசாமி அவர்கள் ரெட்டலையில நின்னாரு. அவருக்கான கேண்டிடேட் வேல்யூக்காக அதிமுக இந்த தொகுதியில வந்து 2வது இடம் ஏறி வந்துச்சு. ஆனா இப்போ அவருமே அந்த கூட்டணிக்கு போல. அதனால பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு பின்னடைவு தான் இருக்கு. அதிமுகவோட ஸ்ட்ரக்சரே நீங்க பாத்தீங்கன்னா முற்காலத்துல சொல்றேன், எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த காலகட்டத்திலாம் தேவர் கம்யூனிட்டி முக்குலத்தோர் தான் வந்து பேக்கிங்கா இருப்பாங்க எல்லா தொகுதியிலையும். ஆனா இப்போ வந்து அந்த அந்த அமைப்பே வந்து செதஞ்சிருச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய இடங்கள்ல சிங்கிள் டிஜிட் போன வரலாறும் இருக்கு அதிமுகவுக்கு. அதனால அதிமுகவோட பர்ஃபார்மன்ஸை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் ஓட்டு வரல அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு பண்ணும்போதும் சரி, இப்போ பண்ணும்போதும் சரி, அதிமுக ஒரு ஒரு சொற்பமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க, ஏறி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியை விட ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா வெற்றி பெற அளவுக்கு அது போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இங்க அதர்ஸ்க்கு வந்து 2% இருக்கு, 4% டவுன் ஆயிருக்கு. இங்க நாம் தமிழர் போன முறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறி இருக்கு. ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வரல, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகல, மாறா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த தொகுதி வாசுதேவ நல்லூர்ல நாம் தமிழருக்கான வாக்கு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 3-4% போலாம். அதுக்கு மேல வரும் அப்படின்னு எனக்கு தோணல. ஓகே, அடுத்த தொகுதி தென்காசி சட்டமன்ற தொகுதி. இனிமே வர்ற தொகுதியெல்லாம் வந்து நாடார் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க வந்து டிவிகே 408, டிஎம்கே 326, என்டிகே 200, ஏடிஎம்கே 190, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 36% எடுக்குது, டிஎம்கே 29%, என்டிகே 18%, ஏடிஎம்கே 15% வாக்குகளை வாங்குது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் கிடைக்குது. இங்க தென்காசியில என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, என்டிகேக்கு 2% குறையுது, ஏடிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 2% வந்து குறையுது. தென்காசி வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சீட்டு. யாரு வெற்றி பெறுவா தோல்வி அடைவா அப்படின்றதே கணிக்க முடியாத அளவு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு தெரியுது. இது வந்து 4 முனை போட்டி. எல்லாருமே வந்து ஒரு கடுமையான ஓட் ஷேர் எடுக்கிறாங்க, 2%, அதாவது டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர் வாங்குறாங்க. அதனால இந்த சீட்டு வந்து ஒரு 4 முனை போட்டியை நோக்கி தான் போகுது. நாம் தமிழர் இவ்வளவு ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் கொள்கையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு கம்யூனிட்டி பேக்கிங் அவங்களுக்கு வருது இந்த தொகுதியில. அதனால இப்படி நல்லா மேலே ஏறி வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாய்லரா தான் நிக்குது கட்சி. கட்சியினுடைய பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேகாவை நோக்கி மூவ் ஆன் ஆயிடுச்சு. அதனால அதிமுக இங்க ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. டெபாசிட் வாங்குறதே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். 15% தான் வாங்குறாங்க. 16.7 வாங்கினாதான் டெபாசிட் வாங்க முடியும். ஸோ இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி அதான் அவங்க இருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, நாடார் ஹிந்துஸ் பொதுவாகவே பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க, அதனால இங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்கதான் அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஓட்டு பெரும்பாலும் நாம் தமிழரை நோக்கி மூவ் ஆன் ஆயிடுச்சு. அதிமுகவுக்கு வாக்கு அளிக்கிற பொதுஜன வாக்குகள், ஓபிசி இந்து கன்சாலேஷன் இதுக்குள்ள வர்ற இந்துக்கள் எல்லாருமே தாவேகாவை நோக்கி வந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் இந்த களம் இருக்கு. ரொம்பவே வந்து ஒரு வலை மாதிரி தான், வலைப்பின்னல் மாதிரி தான் இருக்கு. ஓட்டு எங்கேருந்து எங்க போகுது அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் தென்காசியில இருக்கு. ஆனா கண்டிப்பா நாம் தமிழர் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை தென்காசியில கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேஸ் இருக்கு இல்லையா, அது இந்த தொகுதியில ரீட்டைன் ஆகுது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாங்க. அதிமுகவோட வாக்குகள் சிதையுது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நான் சொன்னேன், கடுமையான வாக்கு சிதைவு ஏற்படுது. அதனால அந்த வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. ஸோ தென்காசியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு தான் பாக்குறேன். எண்ட் ஆஃப் த சினாரியோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவா திமுகவா அப்படின்னு தான் ஃபைட்டு போக போகுது. அதுல தாவேகா வெற்றி பெறும் இந்த வாக்குகள்லாம் பெரியதுனால அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. 632 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎம்கே 288, டிவிகே 241, ஏடிஎம்கே 90, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 45% வாக்குகளை பெறுது,
டிவிகே 38%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகள். டிஎம்கேக்கு 8% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 12% குறையுது, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறையுது. ஸோ அதிமுகவினுடைய அந்த வாக்கு பலம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னா கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் கடையநல்லூர்ல எங்கேயுமே இல்லை. கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். போன முறை இங்க திமுக நின்று இருந்தா ஜெயிச்சிருக்கும். ஆனா இங்க முஸ்லீம் லீக்கு கொடுத்ததுனால அவங்க தோத்துட்டாங்க. அது காரணம் வந்து கொஞ்சம் ஹிந்து கன்சாலிடேஷன் வந்துச்சு சில கிராமங்கள்ல. அதனாலதான் இந்த தோல்வியானது திமுகவுக்கு கிடைச்சது. ஸோ கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருப்பதனால இங்க திமுகவுக்கு எப்போதுமே ஒரு பலம் தெரியுது. அதனால திமுக கேண்டிடேட் இங்க நிற்கும் போது வெற்றியானது அவங்களுக்கு இன்னும் எளிதாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடையநல்லூர்ல போலரைசேஷன் கண்டிப்பா வரும், கிராமங்கள்ல வரும். அதனாலதான் இங்க திமுக கேண்டிடேட் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க. அந்த ஒரு சீட்டு இந்த கடையநல்லூர் தான். கடையநல்லூர்ல திமுக போட்டிட்டா ஃபைட்டை கொடுக்கலாம். ஆனா அந்த இடத்துல முஸ்லீம் லீக்கோ இல்ல கூட்டணி கட்சியோ நின்றுச்சுன்னா ஃபைட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா போலரைசேஷன் வந்துடும் கிராமங்கள்ல. அதுக்கு அவங்க பயந்துதான் இப்ப முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டை குறைச்சிட்டு 2 சீட்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடையநல்லூர்ல எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்றத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அஸ் ஆஃப் நவ் இங்க திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தெரியுது. தாவேகா 38, மேக்ஸிமம் 40 வரைக்கும் போகலாம். அதிமுக இங்க டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு அந்த போலரைசேஷன்ல வர்ற ஒரு சான்ஸ் கிடைக்கல. இங்க போலரைசேஷனா என்ன, 2 குரூப் வருவாங்க. ஒரு குரூப் ஏக்கும் ஒரு குரூப் பிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் பேட்டர்ன் இருக்கும். ஆனா அந்த ஏபி பொசிஷன்ல அதிமுக வரவே இல்லை. அந்த ஏபியில யார் நிக்கிறான்னா ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா நிக்குது. தாவேகா அனைத்து மதம் ஜாதிக்கான கட்சியா நிக்குது. திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட பேக்கிங்லாம் சில இடங்கள்ல இருக்கு. பட் அதிமுக இந்த சினாரியோக்குள்ள வரல, டெபாசிட் எடுக்கிற நிலைமையில இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த கடையநல்லூர்ல ஃபாலோ ஆகுது. அடுத்த தொகுதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. இங்க 772 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎம்கே 305, டிவிகே 246, ஏடிஎம்கே 176, அதர்ஸ் 45. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கேக்கு 40% கிடைக்குது, டிவிகேக்கு 31%, ஏடிஎம்கே 22%, அதர்ஸ் 7% வாக்குகள். இங்க டிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, அதர்ஸ்க்கு 9% குறையுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நாம் தமிழர் கொஞ்சம் அதிகமாவே ஓட்டு வாங்குச்சு இந்த தொகுதியில. ஆனா இப்ப அந்த மொமெண்டம் குறைஞ்சிருச்சு. நாம் தமிழரோட ஓட்டு 9% வந்து டவுன் ஆயிடுச்சு. இங்க டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது. ஆலங்குளத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து திமுக ஸ்ட்ராங்கா நிக்குது. அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு இங்க சான்ஸ் இல்லை. அதனால வந்து இந்த சீட்ல வந்து கிராமங்கள்ல வர்ற போலரைசேஷனோட எஃபெக்ட் வந்து நகரங்கள்ல எதிரொலிக்கல. ரெண்டுமே வேற வேற பேட்டர்ன்ல போகுது. நகரங்கள்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ற திமுகவும் தாவேகாவும் கிராமங்கள்ல ஈக்குவலா ஓட்டு வாங்குறாங்க. ஆனா திமுக கொஞ்சம் அதிகமா ஓட்டுவாங்க. அது காரணம் என்னன்னா கம்யூனிட்டி பேக்கிங் தான். ஸோ நாம் தமிழர் வந்து நிச்சயமா வந்து அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுது. நாம் தமிழருக்கு வர்ற ஓட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே கிராமப்புறங்கள்ல அந்த கம்யூனிட்டி பேக்கிங்கா தான் வர்றதா நான் பாக்குறேன். அவங்க கொள்கை வாட் எவர் மேபி அவங்களோட அஜெண்டா அந்த மாதிரி இருக்கலாம். பட் கிராமப்புறங்கள்ல அது கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ளதான் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலே நான் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆலங்குளத்துல இப்ப திமுகல புதுசா வந்து ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அதிமுகல இருந்து எம்எல்ஏவா இருந்தவரு. அவருக்கான வாய்ப்பை தான் இங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி திமுகல இங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவருக்குமான ஜெல் களத்துல ஒர்க் ஆகலைன்னா இங்க தாவேகா ஜெயிச்சிரும். அப்படி இல்லை எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா இங்க தாவேகாவுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அசான்டேட் இங்க தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 9% டிஃபரன்ஸ் வருது. ஸோ நிச்சயமா இந்த சீட்லாம் வந்து ஹோப்லெஸ் தான். பட் ஆலங்குளத்துல நிச்சயமா தாவேகா 2வது பொசிஷன்ல வந்து டெபாசிட்டை ரீடைன் பண்ணி முடிஞ்சா ஒரு கடும் போட்டியை கூட கொடுத்துரும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா கேண்டிடேட்ஸ்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஓரளவுக்கு கட்சி சார்ந்த ஒர்க்கை பண்ணாலே போதும். கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ணணும்னு இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய போட்டோ, கட்சியினுடைய சிம்பிள், அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து பிரச்சாரத்தை பண்ணாலே போதும். அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதிகள் எல்லாம் வந்துடும். ஸோ இப்படிதான் இந்த தென்காசி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கள நிலவரமானது இருக்கு. இங்க தென்காசியில வர 5 தொகுதிகள்ல தாவேகா 3 தொகுதிகள்லயும், டிஎம்கே 2 தொகுதிகள்லயும் லீடிங்ல இருக்காங்க. ஏடிஎம்கே 0, அதர் 0. இங்க யாருக்கும் எந்த சேஞ்சும் வரல. டிஎம்கே 2 சீட்ல லீட் பண்ணதை தொடர்ந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. டிவிகே 3 சீட்ல லீட் பண்ணிச்சு தொடர்ந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. தாவேகாவுக்கு 40% வாக்குகள் கிடைக்குது, டிஎம்கேக்கு 37%, ஏடிஎம்கேக்கு 15%, அதர்ஸ்க்கு 8% வாக்குகள் கிடைக்குது. இங்க டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 1% குறையுது, அதர்ஸ்க்கு 4% குறையுது. ஸோ இப்படிதான் இந்த களமானது தொடர்ந்து தென்காசி மாவட்டத்துல இருக்கு. தாவேகாவுக்கு 1% இன்க்ரீஸ் ஆனது வந்து ஆதரவு வலயத்துல வர வாக்குகள் தான். நாம் தமிழருக்கு அந்த கிரியேட் ஆன மொமெண்டம் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த கட்சி வந்து அஜெண்டாவை தொடர்ந்து மாத்திட்டே இருக்கு, ஐடியாலஜியை மாத்திட்டே இருக்கு. அதனால இந்த ஓட் ஸ்விங்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. இங்க டிஎம்கேக்கு வந்து ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஏடிஎம்கேக்கு வர்ற வாக்குகள்ல இருந்து 1% டவுன் ஆகி அது தாவேகாவுக்கு வருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
கம்யூனிட்டி சார்ந்த ஓட்டிங் பேட்டர்னாவும் இருக்கலாம். இன்னுமே அதிமுக தென்காசியில ஒரு மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்கிற ஒரு கட்சியா தான் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஓகே, இப்ப பாண்டிச்சேரியோட அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வருவோம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்க வந்து மாநில அரசுக்கு அதிகாரங்கள் அவ்வளவா கிடையாது. பொதுவா வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, துணைநிலை ஆளுநர். ஸோ அவங்களுக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் இருக்கும். சின்ன சின்ன பில்ல மூவ் பண்ணா கூட அவங்களுடைய அந்த சைன் தேவை, ஒப்புதல் தேவை. கடந்த காலங்கள்ல வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்குமான சண்டைலாம் பாண்டிச்சேரியில வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அந்த அளவுக்கு நடந்த ஒரு ஸ்டேட்டா தான் இது இருக்கு. இங்க 30 எம்எல்ஏக்கள் வந்து எலக்டோரல் ப்ராசஸ்ல மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுப்பாங்க. 3 எம்எல்ஏக்களை மட்டும் வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நான் எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டைரக்டா 3 எம்எல்ஏஸை வந்து நாமினேட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இங்க பாண்டிச்சேரியில இருக்கு. இந்த 30 சட்டமன்ற தொகுதிகள் இல்லாம 3 பேரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அப்ப மொத்தம் 33 எம்எல்ஏக்கள் வந்து வராங்க. இது இல்லாம மாஹி யானம் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, மாஹி வந்து கேரளாக்குள்ள இருக்கு. ஸோ இங்க இருந்தும் 2 எம்எல்ஏக்கள் வந்து தேர்வாவாங்க. ஸோ இப்படிதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கேண்டிடேட்ஸ் அறிவிக்க இருக்காங்க. இது ஒரு நல்ல நடைமுறை தான். நிச்சயமா திங்கட்கிழமைக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் முடிய போகுது. அதனால அது அவங்க பண்றது சரியா தான் இருக்கும். பாண்டிச்சேரியை பத்தி சொல்லுங்க, யார் ஜெயிப்பா, எவ்வளவு ஜெயிப்பாங்க, என்ன ஓட் ஷேர் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டிச்சேரியில சர்வே பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட். நம்ம இதுக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் வந்து யார் வெற்றி பெறுவானே கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஒரு ஸ்டேட்னா ஐடியாலஜி, பார்ட்டி ஸ்ட்ரக்சரு, எப்படி பார்ட்டிக்கான ஆதரவு வளையம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துதான் மக்கள் வாக்களிப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியில மட்டும்தான் தனி மனித ப்ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். எம்எல்ஏக்கு யார் நிக்கிறா அப்படின்றத பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிராமத்துல இருந்து நகரம் வரைக்கும் ஒருத்தவங்க ஓட்டு போடணும்னா என்ன கட்சின்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் யார் எம்எல்ஏவா நிக்கிறா அப்படின்றத பத்தி யோசிப்பாங்க. ஸோ கேண்டிடேட் வேல்யூ தான் இங்க தீர்மானம் பண்ணுது யார் வெற்றி பெறணும் தோல்வி அடையணும் அப்படின்ற மாதிரி. அதனால நம்ம ஒரு ரவுண்டு சர்வே எடுக்கும்போது ஒரு கட்சி பெரிய லீட்ல இருக்கும், அடுத்த ரவுண்டு சர்வே எடுக்கும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் லீடிங்க்கு வருவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இருக்கு புதுச்சேரியில. ஸோ புதுச்சேரியினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி வேணா வரலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நம்பிக்கை தாவேகா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், முடிஞ்ச அளவு சீட்ஸை கன்வெர்ட் பண்ணும், நல்ல ஓட் ஷேரிங் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேஜிக் நடந்தா ஆட்சிக்கே வரும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில இப்போ நாமினேட் ஆகிற தாவேகா கட்சி சார்பா நியமிக்கப்படுற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா கட்சி சார்ந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம், செலவுலாம் எதுவும் பண்ண வேணாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட படம், விசில் சிம்பல், இது மட்டும் கான்ஸ்டிடுவன்சி ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்து மக்கள் கிட்ட உங்களுடைய வாக்குறுதிகளை எடுத்து சொன்னாலே போதும். நிச்சயமா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு, உங்களுக்கான வாக்குகள் உங்களை நோக்கி வந்து சேரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலம் தான் பாண்டிச்சேரியில போயிட்டு இருக்கு. நிச்சயமா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலா சர்வே பண்ணல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்றது என்டிஏக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் என்ஆர் ரங்கசாமி அவர் தான் ஃபேஸ் அந்த என்டிஏக்கு. அதுக்கப்புறம் பாஜக இருக்கு, செலவு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு கட்சி சிங்கப்பூர் மாதிரி பாண்டிச்சேரியை மாத்துவேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அவரை மாத்துற மாதிரி அவரே கூட்டணியில சேர்த்துட்டாங்க. சோ இப்படிப்பட்ட அந்த கூட்டணிக்கு செலவு பண்றதும் கரெக்டா இருக்கும். அந்த என்ஆர் ரங்கசாமி அவருக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அதை வச்சு அந்த கூட்டணி ஓரளவு மேனேஜ் பண்ணி ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்றது என்னோட பார்வை. பட் தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சர்வே பண்றவங்களாம் சொல்றாங்க. பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வருதுன்னு. ஸோ தென்காசியினுடைய அந்த சர்வே ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.